வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கிராண்ட் பாஸ் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை. நாளை காலை வரை குறித்த பகுதியில் போலீஸ் ஊரடங்கு சட்டம். தேசிய ஒற்றுமைக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மீது சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆலோசனை வழங்குங்கள். முஸ்லிம் அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள். காணி மற்றும் போலீஸ் அதிகாரம் தொடர்பில் பிரதி அமைச்சர் சந்திரசிறி சூர்யாராட்சி கருத்து. பலா சபாවට போலீஸ் බලතල සහ ඉඩම් බලතල දෙන්නේ නැහැ කියන එක මම මේ අවස්ථාව විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ. சரத் பொன்சேகாவின் வேண்டுகோள். පිල්ලා සිටිනවා රණවිරුවන්ගෙන් පොලිස් නිලධාරීන්ගෙන් කවදාවත් ත්‍රස්තවාදීන් දිහාවට අර පුතුක්කු කවදාවත් ජනතාව දිහාවට හරවන්න එපා කියලා. மக்கள் விடுதலை முன்னணியின் சவால். ඡන්දෙන් ඡන්දේ කරමු. ගහ ගන්නවා නම් ඒක මේ කොම්පිටි ගම සියලුම දෙනාට කියලා මම මේ පිටණියක් අල්ලලා ගහ ගමු. இனி விரிவான செய்திகள். கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மாலை 6 மணி முதல் மீண்டும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு சட்டம் நாளை காலை 7 மணி வரை அமுலில் இருக்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்தன தெரிவித்தார். அமைதியான முறையில் செயற்படுமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிராண்ட் பாஸில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலான விசாரணை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஏற்கனவே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக சிறிவர்தன தெரிவித்துள்ளார். கிராண்ட் பாஸ் பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அத்துடன் பல்வேறு பிரிவினரின் பங்கு பற்றுதலுடன் புத்த சாசன அமைச்சில் இன்று மாலை கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. යුක්ති සහගත විසඳුමකට අපි සියලු දෙනාම එළඹුණා. මොකද මීට කලිනුත් මේ පිළිබඳ එකඟතාවයක් නැති කරගෙන තිබුණා. நியாயமான தீர்வினை நாம் எட்டியுள்ளோம். இதற்கு முன்னரும் இது தொடர்பான இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கமைய மக்களுக்கு அந்த தகவலை நாம் வழங்குவோம். முஸ்லிம் மக்கள் முன்னர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்த வழிபாடு தளத்திற்கு மீண்டும் செல்வார்கள். தற்போது அந்த இடத்தில் வழிபாடுக்கு உட்படாத போதி மரம் ஒன்று உள்ளது. அதனை அங்கிருந்து அகற்றி அவர்களுக்கு அந்த வழிபாட்டு தளத்தை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். குறித்த பகுதியில் ஏதேனும் வகையில் அமைதிக்கு பங்கு ஏற்பட்டிருப்பின் அதனை சீர் செய்வதற்கு போலீசார் தலையீடு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள். நகர அபிவிருத்தி அதிகார சபை குறித்த பள்ளிவாசல் இருந்த பகுதிக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதனை நீக்கி அது தொடர்பில் ஜனாதிபதி தலையீடு செய்து தேவையான காணியை பள்ளிவாசலுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளார். அதன் பிரகாரம் இந்த பிரச்சினை அமைதியான முறையிலும் ஒற்றுமையாகவும் தீர்க்கப்பட்டுள்ளது. ඒක ඉවත් කළා නාගරික සංවර්ධන අධිකාරිය අතිකරු ජනාධිපතිතුමා මැදිහත් වෙලා ඒ අවශ්‍ය ඉඩම් ප්‍රමාණය ඒ පල්ලියටම ලබා දෙන තීරණය කළා තියෙනවා. ඒ අනුව ඒ ගැටලුව එතනින් බොහොම සාමකාමීව බොහොම එකමුතුව බොහොම සමගියෙන් අවසන් වුණා. ගැටලුව විසඳා ගැනීමට கௌரவனீய மகா சங்கரத்னயாத் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மதிப்புக்குரிய மகா சங்கத்தினரும் இஸ்லாமிய மத தலைவர்களும் இணக்கம் தெரிவித்தமை சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மார்க்கமே இது. இந்த விடயம் தொடர்பில் இரு பிரிவினரும் கலந்துரையாடினார்கள். அதனால் இன்றைய கலந்துரையாடல் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலை நடத்துவதற்கு ஜனாதிபதி எமக்கு பணிப்புரை விடுத்தார். அந்த ஆலோசனைகளுக்கு அமைய நாம் கூடினோம். அமைச்சர்களான ரவுப் ஹக்கீம், பௌசி, சம்பிகர் அளவக்க, ருஷாட் பதியுதீன், கமன்பில, ஹிஸ்புல்லா ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர் ராபி கருணாநாயக்க ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டோம். மாகாண சபை உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சுக்களின் செயலாளர்கள், பலிஸ்மா அதிபர், பிரதி பலிஸ்மா அதிபர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த தீர்வு ஒன்றை எடுத்துள்ளார்கள். අද අපට මෙතන්ට ආණ්ඩුවෙන් ආරාධනා නොකරත් ජනතාවගේ ඉල්ලීම පරිදි මෙතන්ට ඇවිල්ලා இங்கு அரசாங்கம் எம்மை அளிக்கவில்லை என்ற போதிலும் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய இங்கு வருகை தந்து எதிர்க்கட்சியின் பொறுப்புகளை எடுத்து காட்டியுள்ளோம். இரண்டு பிரிவினரும் பிரச்சனை குறித்து கலந்துரையாடி எமக்கும் ஆலோசனைகளை முன்வைத்தனர். கௌரவ மகா சங்கத்தினர், முஸ்லிம் பள்ளியின் மௌலவி மற்றும் நம்பிக்கை சபை உறுப்பினர்கள் கலந்துரையாடி தீர்வு காணப்பட்டது. நம்பிக்கை சீர்குலைந்திருந்தமையே இந்த சம்பவத்திற்கு காரணமாகும். அதனை சீர் செய்வதற்கு எதிர்க்கட்சியின் கருத்துக்களையும் கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதனூடாக இலங்கையின் தனித்துவத்தினூடாக நாட்டை எவ்வாறு முன்னோக்கி இட்டு செல்லலாம் என்பதை நாம் எடுத்து காட்டியுள்ளோம். எமது கருத்துக்களும் கேட்டறியப்பட்டு பிரச்சனை தீர்க்கப்பட்டதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ආවට පස්සේ අපේ අදහස් උත් අරගෙන මේ ප්‍රශ්නේ निराකරණය කරන්න පුළුවන් හැකියාව ඇති වුණා.
கிராண்ட் பாஸ் பலாமரச்சந்தி ஸ்வர்ணா சைத்திய வீதியில் 2 குழுவினருக்கிடையே நேற்று மாலை அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. கிராண்ட் பாஸ் பலாமரச்சந்தி ஸ்வர்ணா சைத்திய வீதியில் 2 குழுக்களுக்கு இடையே நேற்று மாலை அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதில் 7 பேர் காயமடைந்திருந்தனர். இந்த அமைதியின்மையின் போது குறித்த பகுதியில் உள்ள கட்டடங்கள் சிலவற்றிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியின் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை வணிக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரிஷாட் பதீதீனும் இன்று குறித்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். கிராண்ட் பாஸில் இருக்கின்ற இந்த பள்ளிவாசலுடைய தாக்குதலை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இவ்வாறான கீழ்த்தரமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த நாடு பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் வாழ்கின்ற ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு மத சுதந்திரம் இருக்கின்றது, கலாச்சார சுதந்திரம் இருக்கின்றது. கான்ஸ்டியூஷன், இலங்கையுடைய கான்ஸ்டியூஷனில் இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா இனத்துடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு உரிய முறையில் சட்ட நடவடிக்கையின் ஊடாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த இடத்திலே நின்ற போலீசார் பார்த்து கொண்டிருக்க இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. இதற்கு சரியான முறையிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதில் டியூட்டியிலே நின்ற போலீசாருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் அரசாங்க அமைச்சர் என்ற வகையிலே ஜனாதிபதி அவர்களிடத்திலும் மத விவகார அமைச்சர் பிரதம மந்திரி அவர்களிடத்திலும் இது சம்பந்தமான தக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். தேசிய ஒற்றுமைக்கான அனைத்து சமய கூட்டமைப்பு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை நியாயமான முறையில் தீர்த்துக் கொள்ள முடியும். நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் கலந்துரையாடலின் ஊடாக தீர்த்துக் கொள்ள முடியும். அதனால் அனைத்து மதத்தவரும் அனைத்து இனத்தவரும் ஒன்றிணைந்து செயற்பட இன்று முன் வந்துள்ளனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சூழ்ச்சிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி சமயங்களுக்கு இடையில் ஒற்றுமையை இல்லாது செய்கின்றனர். அதற்கான பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இந்த சமாதானத்தை சீர்குலைப்பதற்கு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடமளிக்க முடியாது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய நாங்கள் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா மதத்திலும் போதிக்கப்பட்டுள்ளது இன மத ஒற்றுமையை வலியுறுத்தி தான் போதிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு மதத்தை இன்சை செய்வதோ இன்னொரு மதத்தை அகௌரவப்படுத்துவதோ எந்த மதத்திலும் சொல்லப்படவில்லை. மோதல்கள் ஏற்படுவது இயற்கையானது. நாம் சிந்தித்தோமாயின் இந்த ஊடகவியலாளர்களின் எண்ணங்களும் எனது எண்ணங்களும் வேறுபட்டதாகவே காணப்படுகின்றன. எனது சகோதரனின் எண்ணங்கள் வேறுபட்டதாக காணப்படும். எனினும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும், ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். மோதல்களை ஏற்படுத்துவதற்கான வன்முறையாக வலுவடைய செய்கின்றமை நாட்டிற்கு துரோகம் இழைக்கப்படுகின்றமையாகவே நான் கருதுகின்றேன். தமிழ், சிங்களம், முஸ்லிம் எவர் செய்தாலும் நாட்டை வன்முறைக்குள் இட்டுச் செல்ல முயற்சிக்கின்றவர்கள் தாய் நாட்டின் எதிரியாக்கப்படுகின்றனர். நேற்று கொழும்பில் நடந்த சம்பவம் நல்ல உள்ளங்கொண்ட அனைத்து மக்களுக்கும் கவலை அளிக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு இறைவன் துணை கொள்ள வேண்டும் என்பதோடு சமாதான சூழ்நிலையை கட்டியெழுப்பதற்கு ஒரு சிலரால் மட்டும் முடியாது. அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே கூரையில் பாடுபட்டால் தான் இந்த சமாதானத்தை தொடர்ந்தும் கட்டியெழுப்ப முடியும். ஆலயங்கள் என்பது ஒரு சகல மனிதர்களுக்கும் ஒரு புனிதமான இடம். அதுகள் காப்பாற்றப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் முஸ்லிம் மக்களின் வழிபாட்டு தலம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிக்கும் வகையில் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகள் கூட்டறிக்கையொன்றை விடுத்துள்ளனர்.
இந்த அறிக்கையில் சிரேஷ்ட அமைச்சர் AHM பௌசி, அமைச்சர்களான ரவுப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன், ALM அதாவுல்லா, பஷீர் சேகுதாவூத் மற்றும் ALAM ஹிஸ்புல்லா, பைஷர் முஸ்தபா, ARM காதர் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். முன்னாயத்துடனும் திட்டமிட்ட வகையில் நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பில் சுயாதீன விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். ஜனாதிபதி அவர்களே, இந்த தேச துரோக நடவடிக்கைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்திற்கு முன் நிறுத்தி தண்டனை வழங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கு ஆலோசனையை வழங்குமாறு நாம் தங்களிடம் வினயமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். மேற்கோள் முடிவு. இலங்கை சமூகத்திற்குள் தற்போது வேரோடியுள்ள மக்களுக்கு துன்புறுத்தலாக அமைந்துள்ள தவறிழைத்தும் பிரதிபலன்களிலிருந்து விடுபடுவதற்கான இயலுமையுள்ள சக்திகளை இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை நாட்டு மக்களுக்கு சமாதானத்தையும் சுபீட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தர்ப்பமாக அமைய வேண்டுமே ஒழிய அது குறிப்பிட்ட ஒரு குழுவினரின் அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக அமைந்துவிடக் கூடாது எனவும் முஸ்லிம் பிரதிநிதிகள் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இவ்வாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நட்டஈடு வழங்குமாறு ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கோரிக்கை விடுத்துள்ள முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகள் அனைத்து சமய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான நம்பகத்தன்மையுடன் கூடிய கட்டமைப்பொன்றை ஸ்தாபிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை கிராண்ட் பாஸ் சம்பவம் தொடர்பில் தாம் கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதியாக இருக்குமாறு அனைத்து பிரிவுகளிடமும் கோரிக்கை விடுத்துள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தாக்குதல்களுக்கு வழிபாட்டு தலங்களை இலக்காக கொள்வதை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சுட்டிக்காட்டுகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கி சமயத்தை அடிப்படையாக கொண்ட வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு வேண்டுகோள் விடுப்பதாக தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இலங்கை முஸ்லிம் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களுள் நேற்றைய சம்பவம் பாரதூர நிலைமையை எடுத்துக் காட்டுவதாக அமெரிக்க தூதரகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமக்கு விருப்பமான மதம் ஒன்றை பின்பற்றுவதற்கு அனைத்து இலங்கையர்களுக்கும் உள்ள உரிமையை பாதுகாக்க வேண்டும் எனவும் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.